இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த சிறப்பு ஆராதனையை வந்து கொண்டிருக்கின்றோம். யாவரையும் அன்போடு வாழ்த்துகின்றேன், வரவேற்கின்றேன். கடவுள் தாமே நம் அனைவரையும் அளவுக்கு அதிகமாக ஆசீர்வதித்து பலப்படுத்தி காப்பாராக. ஆமென். இந்த நாளிலே நாம் கடவுளை முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு நாம் பொழுது கொண்டு வந்திருக்கின்றோம். கர்த்தரை விடுதலையோடு நாம் ஆராதிப்போம். கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கின்ற நாம் கர்த்தருடைய புது பலனையும், புது கிருபையும், புது மகிமையும், புது ஆற்றலையும், புது வல்லமையும் பெற்றுக்கொண்டவர்களாக இந்த ஆராதனை முடிவிலே நாம் கடந்து செல்ல போகின்றோம். இங்கே நாம் விளைவிடத்தோடு வந்திருந்தாலும் சரி, குறைபாடுகளோடு வந்திருந்தாலும் சரி, எந்த விதமான இயலாத காரியத்தினால நாம் இடர்பட்டவர்களாய் வந்திருந்தாலும் சரி, கர்த்தர் இந்த நாளே நமக்கு வாக்குறுதி கொடுக்கின்றார். நம்முடைய பலவீனத்திலே கர்த்தருடைய பலன் பூர்ணமாக விளங்கச் செய்வேன் என்று சொல்லி அவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்துக்கு இடம் கொடுத்து ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கின்ற நாம், ஆண்டவருடைய சமூகத்திலே தரித்திருக்கின்ற நாம், ஆண்டவருடைய சமூகத்திலே வீற்றிருக்கிற நாம், அவருடைய புது பலனால் நிரப்பப்பட்டவர்களாக நாம் கடந்து செல்லணும்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் காத்திருக்கின்றோம். ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கின்ற நாம் கண்களை மூடி யாரும் பக்கத்திலே நாம் பார்க்காதபடி ஆண்டவருடைய திருமுகத்தை மாத்திரம் நாம் நோக்கி
நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே. நன்றி சொல்லுகிற கர்த்தாவே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே. நன்றி உள்ளவர்களாகவே நாங்கள் நோக்கி பார்க்கின்றோம். இப்பொழுது உடைய வார்த்தைகளின் வழியாக நீர் எங்களோடு இடைப்பட்டு ஆண்டவருடைய வார்த்தைகளின் மகிமைகளை நாங்கள் ருசி பார்க்க கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈடுச் செய்தது. கர்த்தருடைய சத்தம் காதேஸ் வனாந்தரத்தை அதிரச் செய்தது. கர்த்தருடைய சத்தம் அக்கினியை விளக்கச் செய்தது என்று சொல்லி உடைய வேதவசனம் சொல்லியிருக்கிறது. அடிப்படையில் கர்த்தாவே, உடைய வசனம் ஆண்டவரே எங்கள் மத்தியிலே அனலாக பாய்ந்து எங்களுடைய உள்ளத்தினுடைய ஒவ்வொரு திசுக்களையும் சதைகளையும் அணுக்களையும் நீர் அசைத்தருள வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் உமக்காக செயல்பட உடைய வார்த்தைகளால் நீர் எங்களோடு எழுப்ப வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பேசும் கர்த்தாவே, நாங்கள் காத்திருக்கிறோம். நீர் பேசும் ஆண்டவரே, அடியார்கள் நாமளோடு ஓடி வந்திருக்கிறோம். உடைய நாமத்தின் மகிமைக்காக மாத்திரம் நீர் எங்களோடு இடைபெற வேண்டுமாய் மீட்பெரும் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் தயவாய் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்லவன பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே இந்த ஆராதனையிலே மீண்டுமாக வந்திருக்கிறோம். யாவரையும் நம்மோடு வாழ்த்துகின்றேன். வருக என்று வரவேற்கின்றேன். கடவுள் தாமே நம்முடைய அதிகமாக ஆசீர்வதித்து பலப்படுத்தி காப்பாராக. ஆமென். இந்த நாளிலே நாம் சிறப்பாக பார்க்க இருக்கின்ற தலைப்பு, இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் பல்வேறு நன்மைகளையும் பல்வேறு ஆசீர்வாதமான காரியங்களையும் செய்திருக்கின்றார். அப்படிப்பட்ட நன்மைகளையும் ஆசீர்வாதமான காரியங்களையும் அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு கானான் என்கின்ற தேசத்திற்குள்ளாக கடவுள் அழைத்து செல்கின்றார். ஏனெனில் பார்வோனுடைய ராஜ்யத்திற்கு கீழாக அவர்கள் அடிமைப்பட்ட நிலையிலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூக்குரலிட்டார்கள். யாராவது எங்களை விடுவிக்க மாட்டார்களா? யாராவது எங்களுடைய கண்ணீரை கழிப்பாக மாற்ற மாட்டார்களா? நாங்கள் வணங்குகின்ற, நாங்கள் வழிபடுகின்ற அந்த கடவுள் எங்களுக்கு கண் திறக்க மாட்டாரா? எங்கள் வாழ்க்கையிலே மறுமலர்ச்சி ஏற்படுத்த மாட்டாரா என்ற ஒரு கண்ணீரின் அங்கலாய்ப்போடு காத்திருந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே அந்த பார்வோனுடைய அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் மீட்டெடுக்கப்பட்டு அவர்கள் கானான் என்கின்ற பாலம் தேர்ந்து ஓடுகின்ற அந்த தேசத்துக்குள்ளாக பிரவேசிப்பதற்காக பார்வோன் இருதயம் கடவுளால் கடினப்படுத்தப்பட்டு மோசேயின் வழியாக அந்த பார்வோன் ஆட்சியிலே இருக்கின்ற அனைத்து ஜனங்களுக்கும் கொடுக்கப்பட்ட 10 வாதைகளை குறித்த சிந்தனைகளுக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். இந்த 10 வாதைகள் எகிப்து மக்களுடைய வாழ்க்கையிலே நடைபெற்ற காரியங்கள் எதற்கானது, அதற்கான தீர்மானங்கள், திட்டமான தெளிவான விளக்கங்கள் என்னவாக இருக்கும் என்பதை குறித்த ஒரு சிறு வேத ஆய்வுக்குள்ளாக நாம் கடந்து செல்ல முயலுவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை நம் இருதயத்தில் விதைக்க செய்து 30, 60, 100 பலன் கொடுக்க நாம் சிந்தனையோடு காத்திருப்போம். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே யாவே என்று சொல்லப்பட்ட யெகோவா கடவுளை அவர்கள் வழிபடுகின்றார்கள். அவர்தான் நாம் பிதாவாகிய தேவன் என்று சொல்லுவோம். ஆக யாவே கடவுளை கண்ணால யாரும் கண்டது இல்லை. பார்க்காத, கண்ணால் பார்க்க முடியாத, பார்க்க இயலாத ஒரு கடவுளை நாங்கள் வழிபடுகின்றோம் அப்படி என்ற ஒரு சிந்தனை அந்த இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே காணப்பட்டது. மேலும் இஸ்ரவேல் ஜனங்க இந்த யெகோவா சொல்லப்பட்ட யாவே கடவுளை எப்படி நினைத்தார்கள், எப்படி அவர்கள் முதல்ல ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்ற வாழ்க்கையை நம்ம பார்த்தோம்னாக்க அவங்களுக்கு தெரிஞ்சதுதான் யாவே கடவுள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகிய இந்த 3 மூதாதையர்களுடைய கடவுள், அவர்கள் வழிபட்ட கடவுள், அவர்களை வழிநடத்திய கடவுள். எனவே அந்த கடவுள் எங்களையும் வழிநடத்துவார், அந்த கடவுள் எங்களையும் ரட்சிப்பார், அந்த கடவுள் எங்களையும் மீட்டெடுப்பார். இந்த சிந்தனை இவர்களுக்குள்ளாக ஆதியிலிருந்து ஏற்பட்டு இருந்தது. ஏனெனில் இவர்கள் ஆபிரகாமின் வழிமரபினர்களாக இருக்கிறார்கள். ஆனாலும் இவர்களுக்கு உள்ளான சிந்தனை பார்வோனிடத்திலே இவர்கள் அடிமைப்பட்டிருந்த அந்த நேரத்திலே அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பார்வோன் எந்த கடவுளை வழிபட்டாரோ அதே கடவுளை இவர்களும் வழிபட ஆரம்பித்தார்கள் என்று சொல்லி யாத்திராகம பகுதியிலே நாம் வாசிக்க பார்க்கின்றோம். ஏனெனில் அரசாங்கத்திற்கு எதிராக, ராஜாவுக்கு எதிராக, அந்த அதிகாரத்துக்கு எதிராக செயல்பட முடியாது அப்படின்ற ஒரு பயமும் சிந்தனையும் கலக்கமும் அவர்களிடத்தில் இருந்தபடியினால் அங்கே பார்வோனை நம்ம ஏன் பகச்சிக்கிட்டு, பார்வோன் எந்த கடவுளை வழிபட்டாரோ அந்த கடவுளை நாம் வழிபடுவோம், பார்வோன் எந்த கடவுளை ஆராதித்தாரோ அந்த கடவுளை நாம் ஆராதிப்போம், பார்வோன் எந்த கடவுளை அவர் நோக்கமாக கொண்டிருந்து ஃபாலோ பண்ணி போனாரோ அதே கடவுளை நாங்களும் ஃபாலோ பண்ணி போவோம், எங்களுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தி போவோம் என்று சொல்லி அங்கே எகிப்து ஜனங்கள் எந்தெந்த கடவுளை எல்லாம் வழிபட்டார்களோ அத்தனை கடவுளையும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களும் வழிபட ஆரம்பிக்கின்றார்கள். அந்த எகிப்து ஜனங்கள் வழிபட்ட கடவுள்களை யாவே என்ற யெகோவா தேவன் பிதாவாகிய கர்த்தர் நிர்மூலமாக்குகிறது தான் இந்த 10 வாதைகளுடைய அடையாளமாக இருக்கிறது என்று சொல்லி வேத ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள்.
பயணித்தவர்கள் தான். இங்க நம்முடைய வாழ்க்கையில அப்படித்தானே ஒவ்வொரு சிந்தனைகள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் பொழுதும் ஒவ்வொரு பிரச்சனைகள் வரும் பொழுதும் அப்படியே நம்ம ஸ்தம்பிச்சு போய் நின்றுடுவோம். நம்ம ஒருவேளை உப்பு வைக்க போனா மழை வருது, ஒருவேளை மாவு வைக்க போனா காத்தடிக்குது. இப்படி என் வாழ்க்கையில மட்டும் எல்லா காரியங்களும் எதிர்க்கு முன்னாகவும் முன்னுக்கு முரணாகவும் நடந்துகிட்டே இருக்கு. ஏன் என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் இதையெல்லாம் அனுமதித்துக் கொண்டிருக்கிறார்? இந்த ஒரு கேள்வி கடையோட நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம். அப்படித்தான் அந்த ஜனங்கள் இருந்தாங்க. அப்படி இருந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்துவதற்காக கர்த்தர் அவர்கள் எந்தெந்த கடவுளை எல்லாம் நம்பி இருந்தார்களோ அந்தந்த கடவுளை எல்லாம் நிர்மூலமாக்குகிறார். ஒருவேளை இங்க பார்வோனுடைய அடிமைத்தனத்தில் இருந்தவங்க பார்வோன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணணும் கடவுள்கிட்ட. அப்ப பார்வோன் வணங்கிய கடவுள் இடத்திலே பார்வோனை பத்தியே கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னாக்க நிச்சயமா அந்த கம்ப்ளைண்ட் ஏற்றுக்குவாரா அப்படின்றது ஒரு பக்கம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்வோன் வணங்குகின்ற கடவுள், பார்வோனுடைய அந்த எகிப்து ஜனங்கள் எல்லாம் வழிபட்ட கடவுள்கிட்ட போய் எகிப்து ஜனங்களால் வருகின்ற துன்பம் எப்படி இருக்குது, எனவே எகிப்து ஜனங்களை நிர்மூலமாக்கி போடணும்னு சொல்லி கிளைம் பண்ணாங்க. ஒருவேளை கடவுள் அதை செய்யாம விட்டுருவாரோ அப்படின்ற ஒரு அச்சத்திலும் கலக்கத்திலும் இவர்கள் தங்களுடைய மூதாதையருடைய கடவுளாகிய யாவே என்ற யெகோவா தேவனை வழிபட ஆரம்பிச்சாங்க. பிதாவாகிய கர்த்தரை வழிபட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் சொல்றாங்க, பார்வோனிடத்திலிருந்து எங்களுக்கு விடுதலையை கொடும். அவங்களுக்கு ஜெபிக்கின்ற ஜெபமுறை என்னன்னு தெரியாது, எப்படி ஜெபிக்கணும்னு தெரியாது. அதனாலதான் அங்கே யாத்ராகம பகுதியிலே மோசேயின் இடத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார், இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூக்குரலை நான் கேட்டேன் தான் சொன்னாரே தவிர அவருடைய ஜெபத்தை நான் கேட்டேன் என்ற வார்த்தை அங்கு பதிவு செய்யப்படவில்லை. அவருடைய கூக்குரலை நான் கேட்டேன். ஆக அவங்க கர்த்தராக கூப்பாடு போடுறாங்க, கூக்குரல் விடுறாங்க, ஆனா எப்படி ஜெபிக்கணும்னு அவங்களுக்கு தெரியல. ஆனாலும் எந்த சூழலிலும் எப்பேற்பட்ட வேலையிலும் அவருடைய வாழ்க்கையிலே நடந்த கண்ணீரை கழிப்பாக மாற்றுவதுதான் ஆண்டவருடைய திருவுள சித்தமாக இருந்தது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ஒருவேளை அந்த எகிப்து ஜனங்களை போல பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டு கண்ணீரோடும் மங்களாய்ப்போடும் இருந்தவர்கள் நிச்சயமா நம்முடைய கண்ணீர்களை கவலைகளை கர்த்தர் அகற்றுகின்றவராக இருக்கிறார், மாற்றிக் கொடுக்கிறவராக இருக்கின்றார். ஏனெனில் நாம் ஆராதிக்கின்ற கடவுள் அவர் ஜீவனுள்ள கடவுள், நாம் வழிபடுகின்ற கடவுள் அவர் உயிருள்ள ஆண்டவர், அவர் நம்மோடு பேசுகின்ற தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். அந்த பேசுகின்ற தெய்வமாக இருக்கின்ற அந்த தெய்வத்தினிடத்திலே மோசேவும் அந்த ஜனங்களும் எப்படி ஒரு வேலை அவங்க கூப்பிட்டிருப்பாங்கன்னா, பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நிரல்ல, பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நிரல்ல, பேசும் தெய்வம் நீ சொல்லிட்டு ஆண்டவர் துதிச்சிருப்பாங்க. அந்த நேரத்துல தான் அந்த ஜனங்களுடைய கூக்குரலை கேட்ட ஆண்டவர் அவர்களை மீட்டெடுப்பதற்காக மோசேயை உருவாக்கப்படுகின்றார். மோசேயை உருவாக்கப்பட்டு மோசேயின் வழியாக அவர்களுக்கு ஒரு மீட்பின் வாழ்வு வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய திருவுள சித்தமாக உருவாக்கப்படுகிறது. இந்த இடத்திலே நாம் 10 மாதங்களுக்கு நேராக பயணித்து செல்வோம். எகிப்து ஜனங்களுடைய முழு முதல் கடவுளாக இருந்தவர் தலைமை கடவுள் யாருனாக்க ஃபாதர் ஆஃப் காட், பிதாவாகிய கடவுள். அந்த எகிப்தினுடைய பிதாவாகிய கடவுள் யார்? நைல் நதி. அந்த நைல் நதி என்பதை தான் ஃபாதர் ஆஃப் காட் என்று சொல்லி அந்த எகிப்து ஜனங்கள் வழிபட்டு வந்தார்கள். அப்ப ஃபாதர் ஒருத்தர் தான் முதல் ஒருத்தர் இருக்கணும். ஆமா, தாய் கடவுள். அங்கே தாய் கடவுள் எகிப்து ஜனங்களுக்கு யார் என்று பார்த்தால் சூரியன். சூரியன் அங்கே தாய் கடவுளாகும். முதலாவதாக நைல் நதியை வாழ்வாதாரமாக கொண்டிருக்கின்ற அந்த நைல் நதியை தந்தை கடவுளாகவும் அவர்கள் வழிபட்டார்கள். இந்த துவக்க கடவுளையும் இறுதி கடவுளையும் சேர்த்து அத்தனை கடவுளையும் சங்காரம் பண்ணுகின்ற ஒரு செயல்பாடை யெகோவா தேவன் நிகழ்த்தி காண்பிக்கின்றார். அதைத்தான் இந்த 10 வாதைகளிலே பார்க்கின்றோம். முதலாவது வாதையை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அது யாத்ராகம பகுதியிலே 7வது அதிகாரத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கின்ற வாதை நதி ரத்தமாகுதல். முதல் வாதை நதி ரத்தமாகுதல், நைல் நதி ரத்தமாகுதல். நைல் நதி என்ற வார்த்தை எபிரேயத்திலே, அதாவது அவர்கள் வழிபட்ட அந்த கடவுளுக்கு எபிரேய பெயர் ஒன்று கொடுத்து வழிபட்டார்கள். எபிரேய பெயரிலே ஃபாதர் ஆஃப் காட் என்கிறது ஹப்பி என்று சொல்லப்படுகின்ற வார்த்தை எபிரேய பதத்திலே பயன்படுத்தப்படுகின்றது. ஹப்பி என்பது தந்தை கடவுள் என்கின்ற பதத்துக்கு அது உரிமையாக காணப்படுகிறது. ஆக இந்த தந்தை கடவுளாகிய அந்த நைல் நதி கடவுள் நதி அப்படின்னு சொல்லுவாங்க, வாழ்வாதாரம். ஏன்னா அந்த நதியின் வழியாகத்தான் விவசாயம் போன்ற அடிப்படை தேவைகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. எனவே அந்த நதியை அவர்கள் முதல் கடவுளாக அவர்கள் வழிபட்டார்கள். அந்த ஹப்பி தெய்வம், அந்த ஹப்பி தெய்வத்தை கடவுள் அதனுடைய தன்மையை மாற்றி இது தெய்வம் அல்ல, நானே மெய்யான தெய்வம்
சமுதாயத்திலே அங்க வீடுகளிலே வீதிகளிலே தவளைகள் பெருக்கமாக பெருகி போய் காணப்பட்டது. அந்த தவளை பெருக்கம் காணப்பட்டதனால் அநேக இடர்பாடுகள் அந்த சூழலிலே ஏற்பட்டிருக்கிறது. ஏனெனில் தவளையை அவர்கள் எந்த கடவுளாக வழிபட்டார்கள் என்று சொன்னால் ஹெக்டா என்று சொல்லப்பட்ட கடவுளாக அவர்கள் வழிபட்டார்கள். ஹெக்டா ஹெக்டா என்பது எதை குறிக்கிறது என்றால் இம்மையிலிருந்து மறுமைக்கு அழைத்து செல்லுகின்ற ஒரு கடவுள். இம்மை வாழ்விலிருந்து மறுமை வாழ்விற்கு நம்முடைய ஆத்மாவை அழைத்து செல்வதற்காக அது எப்படி தவளை தாவி தாவி செல்லுகிறதோ அப்படியே இம்மை வாழ்விலிருந்து மறுமை வாழ்விற்கு நேரடியாக தாவி நம்மை அழைத்து செல்லக்கூடிய கடவுள் என்று சொல்லி அந்த ஹெக்டா கடவுளை வழிபட்டார்கள். அதனால்தான் அந்த தவளை விட நானே மெய்யான தெய்வம், நானே மெய்யான கடவுள் என்பதை நிரூபிக்கும் வண்ணமாக தவளையை பெருகச் செய்து அந்த தவளையை சங்காரம் செய்து காண்பிக்கின்றார். இந்த தவளை கடவுளை ஹெக்டா கடவுளை விட யாவே கடவுள் பெரியவர் என்பதை நிரூபிப்பதற்காகத்தான் இந்த இரண்டாவது வாதையை இந்த இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றுவதற்காக எகிப்து ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட இரண்டாவது வாதையின் வழியாக நாம் பார்க்க முடிகிறது. மூன்றாவது வாதை பேன்கள் பெருக்கம். பேன் என்றவன நம்ம நினைச்சோம் தலையில் இருக்கிற பேன் அப்படின்னு பார்த்தா அதை விட மோசமானதாக இந்த இடத்திலே தாவரங்களுக்கு நோய் தொற்றை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பேன். அந்த பேன் தான் பெருக்கம் அடைந்ததாக வேத ஆய்வாளர்கள் அங்கே குறிப்பிடப்படுகின்றது. அந்த பேன் அந்த தேசம் முழுவதும் நிறைந்ததனால் அங்கே தாவரங்கள் பாதிக்கப்பட்டது. தாவரத்தினுடைய வளர்ச்சி பாதிக்கப்படுகின்றது. தாவரத்தினுடைய செயல்பாடுகள் பாதிக்கப்படுகின்றது. இதன் வழியாக அவருடைய பொருளாதார காரியமே வீழ்ச்சிக்கு நேராக கடந்து செல்கிறது. இந்த தாவரத்தை பாதிப்புக்குள்ளாக்கிய அந்த பேனை எப்படி கடவுளாக அவர்கள் வழிபட்டார்கள் என்று சொன்னால் ஷெப் என்று சொல்லப்படுகின்ற அந்த கடவுளாக வழிபட்டார்கள். ஷெப் என்கின்ற அந்த கடவுளை வழிபட்டார்கள். இதற்கு பேன் கடவுள் என்று அவர்கள் பெயர் வைத்தார்கள். இதை தான் தாவரத்தை அடிப்படையாக கொண்ட தாவர கடவுளாக அவர்கள் வழிபட்டார்கள். இந்த கடவுளை விட நானே பெரிய கடவுள் என்பதை நிரூபிப்பதற்காக எகிப்து என்பது ஒரு பாலைவன பகுதியாக இருந்த பொழுதிலும் பாலைவன பகுதியிலே பேன்கள் பெருக்கம் அதிகமாக இருந்ததினால் அங்கே இருந்த ஒரு சில தாவரங்களும் அங்கே இருந்த ஒரு சில விவசாய நிலங்களும் பாதிப்புக்குள்ளாகி அங்கே தாவரத்துடைய பெருக்கமே அழிந்து போகின்ற ஒரு சூழலை யாத்திராகமம் 9ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலும் முன்பதாக அந்த தவளையினுடைய வாதையை யாத்திராகமம் 8வது அதிகாரத்திலும் நாம் பார்க்க முடிகின்றது. நான்காவதான வாதை வண்டுகளின் பெருக்கம். ஆக இந்த தேசம் முழுவதுமாக வண்டுகளினால் பாதிக்கப்படும் பொழுது நிச்சயமாக அந்த பார்வனுடைய இருதயத்தினுடைய சிந்தனை மாற்றப்படுகிறதோ இல்லையோ இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கின்ற அந்த மூட நம்பிக்கை, விக்கிரக நம்பிக்கை, தெய்வமே இல்லாதவற்றை தெய்வமாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்களே அவர்களை விட யெகோவா தேவன் தான் உண்மையான கடவுள், பிதாவாகிய தேவன் தான் உண்மையான கடவுள் என்று சொல்லி நிரூபிப்பதற்காக முதல் 3 வாதைகளை அனுப்பிவிட்டு 4வது வாதையாக வண்டுகளை பெருக்கம் செய்கிறார். இது மிருகத்தை பாதிக்கின்ற ஒரு வாதையாக இருக்கின்றது. மிருக ஜீவன்கள் என்பது அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில மாத்திரமல்ல எகிப்து ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் மிகவும் வாழ்வாதாரத்திற்கு அடிப்படையாக காணப்பட்ட ஒரு கருவியாக இருந்தது. எனவே மிருகத்தை பாதுகாக்கின்ற தெய்வமாக இந்த வண்டுகளை அங்கே எகிப்து ஜனங்கள் வழிபட்டு வந்தார்கள். அந்த தெய்வத்தை விட வண்டை தெய்வமாக கொண்ட அந்த ஜனங்கள் அந்த வண்டை விட நானே மெய்யான தெய்வம் என்பதை நிரூபிப்பதற்காக யெகோவா தேவன் காட்டுகின்ற உண்டாக்கப்படுகின்ற உருவாக்கப்படுகின்ற செயலாக்கப்படுகின்ற வாதைதான் இந்த 4வது வாதை. ஆக பூச்சிகள் நிறைந்த இந்த எகிப்து பகுதியிலே நானே உங்களை காக்க வல்லமையுள்ள அதிகாரத்தை கொண்டவன். ஏனெனில் வண்டுகள் என்னால் தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது, என்னால் அழிவுக்கு நேராக அதை நடத்த முடியும் என்பதை நிரூபிக்கின்றார் யெகோவா கடவுள். அடுத்ததாக 5வது வாதையை குறித்து பார்த்தோம் என்று சொன்னால் கொள்ளை நோய் ஏற்பட்டது. இந்த தேசம் முழுவதும் கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்டு அங்கே இருக்கின்ற உயிரினங்கள் மற்றும் மனித இனங்களுக்கு பெரும் பாடுகள் பெரும் பிரச்சனைகள் ஏற்படுது. மனிதர்கள் பாதிக்கப்பட்டார்களோ இல்லையோ அங்கே இருந்த விலங்கினங்கள் பாதிக்கப்பட்டது. ஒருவேளை அவங்களுக்கு விலங்கினங்களின் வழியாகத்தான் அதிகப்படியான அந்த முன்னணி வாதையில வந்தது போல, அந்த வண்டுகளின் வாதையிலே வந்தது போல இந்த வாதையிலே கொள்ளை நோய்கள் ஏற்படும் பொழுது அதிகப்படியான மிருக ஜீவன்கள் இறந்து போகுது, செத்து போகுது. இதனால அவங்களுடைய அடிப்படை வாழ்வாதாரமே பாதிக்கப்படுது. ஏன்னா மாடுகளை தெய்வமாக அவர்கள் வணங்கினார்கள். மாடுகளின் தெய்வத்தை அவர்கள் எப்படி சொன்னாங்கன்னா ஆதர் என்ற பதத்தை பயன்படுத்துகிறார்கள். ஆதர் என்கின்ற கடவுள் என்பது மாடை தெய்வமாக வணங்கினார்கள். மேலும் குதிரைகளை அவர்கள் தெய்வமாக வணங்கினார்கள். குதிரைகளுக்கான தெய்வத்தின் பெயர் ஓப்பூஸ் என்று சொல்லப்பட்டது. அந்த ஓப்பூஸ் தெய்வம் என்பது குதிரையை தெய்வமாக கொண்டிருந்தார்கள். அது போர் கடவுள், போர்களுக்கு பயன்படுத்தப்படுகின்ற கடவுள் ஓப்பூஸ் தெய்வம். ஆனால் வீடுகளுக்கோ மற்ற பொருளாதார தேவைகளை
இந்த ஃபாதர் என்கின்ற மாட்டை கடவுளாக அவர்கள் வழிபட்டு வந்தார்கள். இதுல ரெண்டு தான் மெயினா மேஜரா அடிபட்டுச்சு. இந்த மாடும் குதிரையும் தான் அதிகப்படியாக இறந்து போனது இந்த கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்டு. இதனால அவர்களுக்கு வருகின்ற வருவாய்கள் மிகவும் வீழ்ச்சிக்கு நேராக கடந்து செல்லும் பொழுது அவர்களுக்கு ரொம்ப கலக்கம் வந்துருச்சு. ஆஹா, ரொம்ப பெரிய நமக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு சொல்லி பார்வனுடைய இருதயம் மிகவும் மிகவும் கலந்து போகுது. அப்படியும் கர்த்தரே பார்வனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார் வசனம் சொல்லுகிறது. ஏன் கடினப்படுத்தினார்னா, இன்னும் விசுவாசத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் வளர்க்கப்படணும் என்பதற்காக பார்வனுடைய இருதயத்தை கடினப்படுத்தி எகிப்து ஜனங்களுக்கு பிரச்சனை உண்டு கொள்கிறார். இந்த இடத்துல பார்த்தோம்னாக்க இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் விசுவாசத்தை பலப்படுத்துவதே கடவுளுடைய பிரதான நோக்கமாக இருந்தது. அடுத்ததாக 6வது பாதையை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், எரிகொப்பளங்களை உண்டு பண்ணினார். இந்த தேசம் முழுவதும் அந்த மிருக ஜீவன்களுக்கு மாத்திரமல்ல மனிதர்களுக்கும் எரிகொப்பளங்கள், நம்முடைய ஸ்லாங்ல அதை சொல்ல பார்த்தோம்னாக்க நம்முடைய இப்ப இருக்கிற கால சூழலில் எரிகொப்பளங்கள் என்பது எதை குறிக்கிறது என்றால், அங்கே அம்மை நோய் என்று சொல்லப்பட்ட அந்த நோயை குறிக்கிறது. அம்மை நோய் ஏற்பட்ட உடனே உடம்பெல்லாம் தீ போல அப்படி எரிச்சல் உண்ட ஒரு வலி நிறைந்த ஒரு எரிச்சலை கொண்டதாக இருக்கும் என்று சொல்லுகிறார்கள் மருத்துவர்களாக. இந்த வாதை, எரிகொப்பள வாதை மிகவும் ஒரு கொடுமை நிறைந்த ஒரு வேதனையை கொடுக்கின்ற ஒரு வாதையாக இருந்தது. இதையும் இவர்கள் இந்த மருத்துவ கடவுள் என்று சொல்லி ஒரு கடவுளை வழிபட்டார்கள். அந்த கடவுளுக்கு பெயர் ஹெக்மெட். ஹெக்மெட் என்ற கடவுளை வழிபட்டார்கள். இந்த ஹெக்மெட் அந்த கடவுள் மருத்துவ ரீதியாக அந்த எகிப்து ஜனங்களை பாதுகாத்த கடவுள் என்று சொல்லி அவர்கள் நம்பினார்கள். இதையே இஸ்ரவேல் ஜனங்களும் நம்பி அந்த ஹெக்மெட்டை வழிபட ஆரம்பித்தார்கள். அப்பொழுதுதான் கடவுள் முடிவெடுக்கின்றார், இந்த மருத்துவ கடவுளையும் நான் சங்காரம் பண்ணுவேன் என்று சொன்னார். நிச்சயமாக பரம வைத்தியராக இருக்கின்ற என்னைத்தான் கடவுள் எல்லாரும் தேடி வருவாங்க. அப்பொழுது நானே மெய்யான பரிகாரி, நானே பரம வைத்தியர் என்பதை அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அறிந்து கொள்ளும் வண்ணமாக அந்த கடவுளையும் சங்காரம் செய்கின்ற ஒரு சம்பவத்தை தான் இங்கே கடவுள் நிரூபிக்கின்றார். பிதாவாகிய தேவன் நிரூபிக்கின்ற சம்பவமாக இதன் வழியாக நாம் காண முடிகிறது. 7வது வாதை. 7வது வாதை, கல் மழைகள் ஏற்பட்டது. கல் மழைகள். இந்த கல் மழைகளோட நம்ம கருங்கல்லோ பெரிய பெரிய பாறாங்களோ அப்படி நம்ம நினைச்சிட வேண்டாம். அந்த இடத்துல பெய்யப்பட்ட மழை, கல் மழை என்பது எதை குறிக்கிறது என்றால், பனிக்கட்டி மழை. நல்ல பெரிய பெரிய பனிக்கட்டிகள், பெரிய பெரிய கல்லு போன்ற ஒரு பனிக்கட்டிகளாக உழுது, ஆனால் அந்த பனிக்கட்டிகள் உருகாத பனிக்கட்டிகளாக இருக்கிறது. அந்த பனிக்கட்டிகள் எப்படிப்பட்ட நிலையிலே அந்த பாலைவன பகுதியிலே விடப்படுகிறதா, ரொம்ப ஒரு வறட்சி மிகுந்த ஒரு சூழல் கொண்ட அந்த பாலைவன பகுதியிலே இந்த பனிக்கட்டிகள் பெரும் விளைவுகளை ஏற்படுத்தி பெருமையாக விழும் பொழுது நிச்சயமாக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்த அந்த மக்களுடைய உடம்பிலோ அல்லது மிருக ஜீவனுடைய உடம்பிலோ அது வேகமாக வந்து அடிக்கும் பொழுது நிச்சயமாக மரணம் கூட நேரிடக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய சேதங்களையும் பாதிப்புகளையும் ஏற்படுத்தக்கூடியதாக காணப்பட்டிருக்கிறது தான் இந்த வாதையாக காணப்பட்ட 7வது வாதை. இது யாத்திராகமம் 9வது அதிகாரம் 18வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வானத்தை கடவுளாக வழிபட்டார்கள். வானத்தை நோக்கி, கடவுளே, வான கடவுளே எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிடும் நிலையில கடவுள் பார்த்தார். வானத்தினுடைய கடவுள் என்று சொல்லி வானத்தை, நான் படைத்த வானத்தை இவர்கள் கடவுளாக வழிபடுகிறார்கள். அதை காட்டிலும் நானே மெய்யான தெய்வம் என்பதை நிரூபிப்பதற்காக கடவுள் வான கடவுளை, அந்த எகிப்து ஜனங்கள் வழிபட்ட வான தெய்வத்தை கடவுள் சங்காரம் செய்ததாக இந்த 7வது வாதையின் வழியாக பார்க்க முடிகிறது. 8வது வாதை. 8வது வாதையே வெட்டுக்கிளிகள் பெருக்கமடைந்த ஒரு வாதை. வெட்டுக்கிளிகள் பெருக்கமடைந்தது. இதற்கு எபிரேய வார்த்தை என்ன சொல்லப்படுகிறது என்றால், எபிரேயத்திலே அந்த கடவுளை எப்படி அவர்கள் வழிபட்டார்கள் அப்படின்னா, அந்த கடவுளுக்கான பெயர் செராபீஸ் என்று சொல்லப்பட்டது. இது உணவு பதார்த்தங்கள், கோதுமை அல்லது நெல் போன்ற உணவு பதார்த்தங்கள், திராட்சை பழம், இன்னும் அதே அநேக என்னென்ன பொருட்கள்லாம் அவர்கள் உணவு பதார்த்தங்களாக சாப்பிட்டு வந்தார்களோ அத்தனை உணவு பதார்த்தங்களையும் சீர்கெடுப்பதற்காக, சீர்குலைப்பதற்காக, இங்கே பயிரிடப்பட்ட ஒவ்வொரு பயிர்களையும் சின்னாபின்னமாக்குவதற்காக கடவுளால் அனுப்பப்பட்ட ஒரு வாதையாக வெட்டுக்கிளிகளின் பெருக்கத்தை ஏற்படுத்தினார். இதன் வழியாக அவர்களுக்கு வாழ்வாதாரமாக கருதப்பட்ட உணவு பதார்த்தமே பஞ்சம் ஏற்படுது. தேசத்திலே பஞ்சம் பெருமையாக போயிடுச்சு. இதன் விளைவாக அங்கே அவங்க போட்ட எல்லா பயிர்களும் நஷ்டம். இப்ப கொடுக்குற மாதிரி நம்ம நிவாரணம் போய் அப்பெல்லாம் கேட்க முடியாது. அந்த ஒரு சூழல்ல அந்த ஜனங்கள் பார்வோன் இடத்துல போய் அந்த தேசத்தில் இருக்கின்ற எகிப்து ஜனங்கள் எல்லாரும் போய் கிளைம் பண்ணியிருப்பாங்க. நிச்சயமா பார்வோனே, எங்களுடைய தேசம், நம்மளுடைய தேசம் முழுவதுமாக இப்படிப்பட்ட ஒரு சீர்குலைந்த நிலைமையில இருக்குது, இந்த வெட்டுக்கிளைகளை அழித்து போட ஏதாவது செய்யணும். மறுபடியும் மோசையை கொண்டே சொல்றாரு, வெட்டுக்கிளைகளையும் தெய்வமாக அந்த செராபீஸ் தெய்வமாக வணங்கினார்களே, செராபீஸ் தெய்வமாகி அந்த வெட்டுக்கிளைகளை
சூரியன். அங்கே சூரியனை ரா என்று சொல்லப்பட்ட அந்த சூரியனை இரண்டாவதாக அவர்கள் மிக முழுமுதல் கடவுளாக, மிகப்பெரிய ஒரு கடவுளாக பார்த்தாங்க. அந்த மிகப்பெரிய கடவுளாக காணப்பட்ட அந்த ரா கடவுளை அழிக்கின்ற சம்பவமாக இங்கு ஒன்பதாவது, அதாவது இதுதான் கடைசியா வைக்கணும், இதுதான் கடைசியா இருந்திருக்கு. இதுக்கு பின்னாடி வர்றது பார்வோனுக்கே கொடுக்கப்படுகின்ற ஒரு சவால், பார்வோனுடைய தலைமுறைக்கே கொடுக்கப்படுகின்ற சம்பவமாக இருக்கிறதுனால் அது துவக்கமாகவும், அதாவது ஒன்றாவது பாதை துவக்க பாதையாகவும், ஒன்பதாவது பாதை நிறைவு பாதையாகவும், 10வது பாதை பார்வோனுக்கு எச்சரிப்பு பாதையாகவும் மாற்றுகின்றார். இந்த ஒன்பதாவது அந்த நிறைவு பாதையிலே பார்த்தோம் என்று சொன்னால் சூரியன் இருளடைந்து போனது. ரா கடவுள், அந்த தாய் கடவுளே அழிந்து போனது. ஆக தந்தை கடவுளும் அழிந்து போகக்கூடியது, தாய் கடவுளும் அழிந்து போகக்கூடியது. இந்த தந்தையை கடவுளை, அந்த நீரை படைத்தது நான் தான், நிலத்தை படைத்தது நான் தான், ஆகாயத்தை படைத்தது நான் தான், சூரியனை உண்டாக்கியதும் நான் தான் என்கின்ற நிறுவனம் பண்ணுவதற்காக யாவே கடவுள் அங்கே இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் விசுவாசத்தை பெருகச் செய்வதற்காக செயல்முறையாக்கின ஒரு சம்பவம் தான் இந்த 9வது பாதையின் வழியாக நாம் அறியப்படுகிறது. 10வது பாதை தலைப்பிள்ளை சங்காரம். தலைப்பிள்ளை சங்காரம் செய்யப்பட்ட சம்பவம். தலைப்பிள்ளை என்பது ரொம்ப முக்கியம் வாய்ந்ததாக எகிப்து ஜனங்களுடைய வாழ்க்கையில காணப்பட்டது. ஏன்னு பார்த்தா முதல் பிள்ளை பிறந்தது அப்படின்னா உடனே அவங்க என்ன செய்வாங்க, இது கடவுளுக்கான பிள்ளை. முதல்ல ஒரு ஆண் பிள்ளையோ பிறக்குது அப்படின்னா உடனே அதை கடவுளுக்காக நேர்ந்து விட்டுருவாங்க. அது கடவுளுடைய பணியை செய்வதற்காகவும், கடவுளுடைய செயல்பாடுகளுக்குள்ளாக பயணிப்பதற்காகவும் நாங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையை நேர்ந்து விட்டுருவாங்க. அந்த குழந்தையை அடிச்சாக்க நிச்சயமாய் அது கடவுளுக்கே கொடுக்கிற, அவங்க வணங்குகின்ற கடவுளுக்கே கொடுக்கின்ற ஒரு அடியாக, பெரும் அடியாக இருக்கும். அந்த கடவுளை காட்டிலும் நான் பெரியவனாக இருக்கிறேன், அவைகளை காட்டி அவைகளை விட நான் மேலானவனாக இருக்கிறேன், அவைகள் அழிந்து போகக்கூடியது எனக்கு கீழானது என்பதை அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் விசுவாசத்தின் வழியாக பலப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும் என்பதற்காக யாவே யெகோவா தேவன் இந்த பாதைகளை 10 பாதைகளை கொடுத்து இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே விசுவாசத்தை பெருகச் செய்தார். இதன் வழியாக இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், பிதாவாகிய தேவன் யெகோவா கடவுளே தெய்வம் என்கின்ற ஒரு ஊர்ஜிதமான ஒரு விசுவாசத்துக்குள்ளாக கடந்து வந்த பிறகுதான் அவர்களுக்குள்ளாக ஒரு நம்பிக்கை பிறக்குது. ஆனால் இந்த நம்பிக்கை எதுவரைக்கும் நிலைத்திருந்ததுன்னா அப்பப்போ மாற்றப்படக்கூடிய ஒரு நம்பிக்கையாக மாறப்படுகிறது. நல்லா பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் பாலும் தேடும் ஓடுகின்ற கானான் தேசத்துக்குள்ளாக மோசையை அழைச்சிட்டு போறேன்னு சொல்லிட்டாரு. எவ்வளவோ இடர்பாடுகளுக்கு மத்தியிலே பார்வோன் இடத்துல இந்த 10 வாதைகளை கொடுத்து 10 வாதைகளுக்கு பிறகு அழைச்சிட்டு போறாங்க. அழைச்சிட்டு போகும்பொழுது பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க ஒழுங்கா அங்க இருந்தாலும் இருந்திருப்போம், ஒழுங்கா நாங்க அங்க இருந்தோம்னாக்க எங்களுக்கு நல்ல ஒருவேளை உணவு கிடைச்சாலும் நல்ல சுவையான உணவா நாங்க சாப்பிட்டு திருப்தியா இருந்தோமே, இங்க எங்களை பிரச்சனைக்குள்ளாக பாதிப்புக்குள்ளாக பண்ண இடத்துல இது எங்களுக்கு தேவையா அப்படின்னு சொல்லி அவர்கள் அங்கலாய்ப்போடு ஒவ்வொரு முறையும் விசுவாசத்தின் குறைவு கொண்டவர்களாக காணப்பட்டார்கள் என்ற அந்த செயல்பாடுகளை பார்க்க முடிஞ்சிச்சுல.
ஆண்டவரை பற்றி கொண்டவர்களாக, ஆண்டவரை பிடித்துக் கொண்டவர்களாக, ஆண்டவரை ரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களாக, ஆண்டவருடைய சித்தத்தை நடைமுறைப்படுத்துகிறவர்களாக நாம் வாழணும்னு சொல்லி கடவுள் எதிர்பார்க்கிறார். வேற எதையும் எதிர்பார்க்கல. இன்றைக்கு இந்த 10 பாதைகளின் வழியாக கடவுள் நம்மை காக்கின்ற கடவுள், கடவுள் நம்மை வழிநடத்துகின்ற கடவுள், கடவுள் நம்மை பராமரிக்கின்ற கடவுள், கடவுள் தான் நம்மை எல்லா நிலைகளிலும் நம்மோடு கூட இருந்து பயணிக்கின்ற கடவுளாக இருக்கிறார் என்பதை நிரூபணம் பண்ணுகின்றார் என்பதை நாம் அறிந்து கொண்டிருக்கின்றோம். எப்பொழுதும் நம் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கின்ற நம்மை நாம் ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்த ஆண்டவரே, இந்த நாள் வரை, இந்த நிமிடம் வரை, இந்த நேரம் வரை ஆண்டவரே உம்முடைய சித்தத்திற்கு எதிராக நாங்கள் செயல்பட்டிருந்தோம், உம்முடைய விருப்பத்திற்கு எதிராக நாங்கள் செயல்பட்டிருந்தோம், உம்முடைய தீர்மானத்திற்கு எதிராக நாங்கள் செயல்பட்டிருந்தோம்னு சொல்லி இருந்த இடத்திலேயே அப்படியே கண்களை மூடி நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஒப்பு கொடுப்போமா? இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை போல எங்களுடைய வாழ்க்கை இருக்கிறது கர்த்தாவே. ஆனாலும் ஒருபோதும் கைவிடாத நேசராக நீர் இருக்கிறீரே, ஒருபோதும் விட்டு விலகாத நேசராக நீர் இருக்கிறீரே, ஒருபோதும் எங்களை தள்ளிவிடாத நேசராக இருக்கிறீரே. ஆண்டவரே, நாங்கள் எதிர்காலத்திலே இந்த நாளிலோ அல்லது ஏதோ ஒரு நாளிலோ நாங்கள் மரிப்போம் என்று சொன்னால், மரித்த பிறகு உம்முடைய சமூகத்திலே அந்த பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக நாங்கள் பிரவேசிக்க எங்களுடைய இருதயத்தை நீர் பக்குவப்படுத்தும், எங்களுடைய இருதயத்தை நீர் பழக்கப்படுத்தும், எங்களுடைய இருதயத்தை புத்தாக்கம் செய்ய வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம்னு சொல்லி இருந்த இடத்திலேயே நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய இருதயத்தை திறந்து ஊற்றி செபிப்போமா? ஆண்டவரே, என்னை தகுதிப்படுத்துங்கப்பா, அந்த பரலோகத்துக்குள்ளாக செல்ல நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று செய்ய கர்த்தர் எங்களை வழியாகவும் வாய்மையாகவும் இருந்து எங்களை வழிநடத்த வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, உடைய ராஜ்யத்திலே பயணிப்பதுதான் எங்களுடைய நோக்கம், உடைய பரலோகத்திலே செல்வதுதான் எங்களுடைய விருப்பம்னு சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி வாயில திறந்து சொல்லுவோமா? என் சொந்தமே என்று காண்பேன். ஆண்டவரை நோக்கி சொல்லுவோம். ஆண்டவரே, உடைய பரலோக ராஜ்யத்துக்கு போவதுதான் எங்களுடைய வாஞ்சை, எங்களுடைய ஏக்கம், எங்களுடைய தரிசனம், எங்களுடைய நோக்கம்னு சொல்லி ஆண்டவருடைய வாய்களை திறந்து என்னோடு சேர்ந்து ஒரு பாடலை சில சத்தங்களை பாடி, ஆண்டவரே, உடைய ராஜ்யத்திலே நாங்கள் பிரவேசிக்கிறோம், ஆண்டவரே, உடைய ராஜ்யத்திலே நாங்கள் உட்போன, ஆண்டவரே, அந்த ஜனங்கள் கானான் தேசத்துக்கு நாங்கள் போனது போல ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய ராஜ்யத்துக்காக பிரவேசிப்போம். நாளைக்கு பரீட்சா கூட நாங்கள் உங்களோடு சேர்ந்து வாழ்கின்றவர்களாக இருக்க உடைய வாழ்க்கை மறுபடியும் சொல்லி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போமா? என் சொந்தமே
பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக நாங்கள் அடியெடுத்து வைக்க, என்றைக்கு மரித்தாலும் இயேசுவுக்காக, வாழ்ந்தாலும் இயேசுவுக்காக என்று ஒரு விசுவாசத்தின் நிச்சயத்தை பெற்றுக் கொண்டவர்களாக நாங்கள் வாழ கர்த்தாவே எங்களுடைய இருதயத்தை நீர் பக்குவப்படுத்தி எங்களுடைய வாழ்க்கை மறுரூபமாக்கி இருக்கீங்க. உங்களுக்காக நன்றி சொல்லுவது கர்த்தாவே. நன்றி உள்ள இருதயத்தோடு உங்களை நாம் நோக்கி பார்க்கின்றோம். இதோ இந்த நேரத்தில் நாங்கள் கடந்து செல்ல இருக்கிறோம். கர்த்தருடைய பரிபூர்ண மகிமையின் நிழல் எங்களோடு கூட ஆளுகை செய்து கொண்டு இனி நாங்கள் அல்ல கிறிஸ்து எங்களில் வாழ வேண்டுமாக நாங்கள் சொல்லிக்கிறோம். இதுவரை வழிநடத்திய கர்த்தர் இனியும் எங்களோடு கூட இருந்து வழிநடத்தி எங்களை ஆசீர்வதித்து பராமரித்து பலப்படுத்தி காத்துக் கொள்ள வேண்டுமாய் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் தயவாய் சொல்லிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல